ஹலோ பிங்கிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு வீட்ல எப்படி ஸ்டிக்கர்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நம்ம நார்மலா கடையில வாங்கி யூஸ் பண்ற ஸ்டிக்கர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா நம்ம இதை செலோ டேப் வச்சு செய்ய போறோம். நான் ஆல்ரெடி கலர் பென்சில்ஸ்ல கலர்ஃபுல்லா இந்த ஸ்டிக்கர் பேட்டர்ன்ஸ்லாம் நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எந்த ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கோல்ட் லேமினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்டிக்கர் ஷீட்க்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போ அந்த ஷீட் மேல ஃபுல்லா நான் வந்து செலோ டேப் ஒட்டிக்க போறேன். இதுக்கு நல்லா ப்ராடா இருக்க பெரிய செலோ டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லா இருக்கும். செலோ டேப் ஒரு லேயர் ஒட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்டிக்கர்ஸை நான் லைனா பேஸ்ட் பண்ணிக்க போறேன். இந்த ஷீட் வந்து போட்டோ ஸ்டுடியோ இல்லைன்னா ஜெராக்ஸ் ஷாப்ல வந்து வேஸ்டா போட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்க, அதுல சூப்பரா வரும். இதுக்கு மேல இன்னொரு லேயர் நம்ம செலோ டேப் போட்ட போறோம். ஆனா என்கிட்ட செலோ டேப் தீந்து போச்சு. இந்த ரோல வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பண்ணிடலாம். இப்ப செலோ டேப் வாங்குறதுக்கு நான் கடைக்கு போயிட்டு வரேன். டாடா.